पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் கர்மயோகம் பார்த்துட்டு இருக்கோம். கர்மயோகத்துல 41வது ஸ்லோகம் நேற்று பாட்டம் பார்த்துருக்கோம். இந்த 41வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷவ பாப்மானம் பிரஜகிஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையினால் அர்ஜுனா, நம்மளுடைய வீக்னஸ் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் லேயரா பிரிச்சுக்குங்க. முதல் பலகீனம், முதல் வாசனைகள் எங்கெல்லாம் இருக்கு போன ஸ்லோகத்திலே சொல்லியாச்சு. இந்த ராகத்வேஷம் இருக்கு பாத்தீங்களா, விருப்பு வெறுப்பு, இது எங்க இருக்கு அப்படின்னா இந்திரியாணி மனோபுத்தி, 3 அதிஷ்டானம் சொல்லியிருக்கு 40வது ஸ்லோகத்துல. இந்திரியங்களுக்கு தான் முதல்ல பாத்தீங்கன்னா வாசனைகள் அதுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல 2வது லேயர் பாத்தீங்கன்னா மனசு, 3வது லேயர் பாத்தீங்கன்னா புத்தி, கூட நம்ம என்ன பண்றோம் 4வது லேயர் மூல காரணத்துக்கு போறோம், அதுக்கு பேரு சித்தம். அப்ப இந்த 4 இடத்துல பாத்தீங்கன்னா வாசனைகள் இருக்கு. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்னா கட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம பகவத்கீதையில 2வது சாப்டர்ல பார்த்துருக்கோம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது சாப்டர்ல ரொம்ப அருமையா சொன்ன, யாராவது இந்திரியங்களை மட்டும் நிரோதம் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அது பூர்ணமா ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்ணம் ஆகாது சுவாமி. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்லிருந்துச்சு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவரிச்சம் ரசோப்பியசிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னு 2வது அத்தியாயத்துல 59வது ஸ்லோகம் பார்த்துரும். எப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்திரியங்கள் எல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். கண்ட்ரோல் பண்ணாலும் கூட பாத்தீங்கன்னா அடுத்த லேயர்ல வாசனை இருக்குமா? எந்த லேயர்ல இருக்கும்? இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. நார்த் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா சாதுக்கள், இங்கேயே நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இந்திரியங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனா மனசை கண்ட்ரோல் பண்ணாததுனால அந்த வாசனைகள் எங்க இருக்கும் அப்படின்னா மனசுல அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மனசையும் கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது புத்தியில போய் சங்கல்பரமா இருக்கும். அந்த புத்தியையும் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வாசனையா எங்க இருக்கும்? சித்தத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஆளை நம்ம பாக்குறோம். அதுக்கு 2:59 ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். யாராவது நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? நமக்கே ஃபீவர் வருது. ஃபீவர் வந்துச்சுன்னா இப்ப நமக்கு என்ன ஆகும்? நாக்கெல்லாம் கசப்பாயிடும். ஒண்ணு சாப்பிட்றதுக்கு மனசே வராது. எது சாப்பிட்டாலும் பாத்தீங்கன்னா உள்ளேயே போகாது. அப்ப ரோகத்துல இருக்கிறவன், தபஸ்வியா இருக்கிறவன், இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம், ரொம்ப பாவர்ட்டியில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஃபீடிங் பாத்தீங்கன்னா எங்க நடக்கல? இந்திரியங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ஃபீடிங் நடக்கல. அப்ப அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வைராக்கியம் இருக்கு அப்படின்னு அர்த்தமானு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எடுக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில தான் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆயிருக்கும் இல்லையா, அதுக்கு உள்ளார இருக்க லேயர்ல எல்லாம் அது அப்படியே இருக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களை மட்டும் நீங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்காதீங்க. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்கு. இந்த இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா அதை இது பண்றது, கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு தமம் அப்படின்னு சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு, அதுக்கு பேரு தமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. சக்ஷுராதி பாஹ்யேந்திரிய நிகிரஹா, தமத்துக்கு பாத்தீங்கன்னா தத்துவபோதத்துல ஒரு லட்சணம் சொல்லுது. பாஹ்யேந்திரியம்னு அர்த்தம் வெளியில போகக்கூடிய இந்திரியங்கள். பாஹ்யேந்திரியம் எதெல்லாம் வெளியில போகுது? கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் வெளியில போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கை, கால், இதெல்லாம். எனக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிட் இருந்துச்சு. நான் தூங்கணும் அப்படின்னா எனக்கு கால் பாத்தீங்கன்னா ஷேக் பண்ணிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருந்தாலும் தூக்கம் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் மெதுவா அது போயிடுச்சு. அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே கையை வச்சுக்கிட்டு என் சிஷியர் வருவார். வந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா உட்காந்து சும்மாவே இருக்க மாட்டேன், கையை பிடிச்சி எதையாவது பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பாட்டு ஏதோ குரங்கு மாதிரியே. வயசு 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கு.
50 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கை சும்மாவே இருக்காது. நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்காரு, எதையோ கிளிப் எல்லாம் எடுத்து மாட்டி வச்சுட்டு இருக்காரு. கையில எது கிடைச்சாலும் குழந்தை மாதிரி எதையா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப கை சும்மா இருக்கிறது இல்லை, எனக்கு கால் சும்மா இருக்கிறது இல்லை, இன்னொருத்தருக்கு ஒவ்வொன்று. அப்ப வாய் நிறைய பேருக்கு வந்து சும்மாவே இருக்காது, வாய் பேசிக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறது. எனக்கும் வாய் வீக்னஸ், பேசிக்கிட்டே இருப்பேன், வேதாந்தம் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ணு காது மூக்கு வாயின்றது பஞ்ச ஞானேந்திரியம். அதே மாதிரி வாக்பாணி பாத பாயு உபஸ்தம் சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள். இந்த 5 10 இந்திரியங்களையும் நீங்க என்ன பண்றீங்க, பாஹ்ய இந்திரியம்னு பேரு. சக்ஷுராதி பாஹ்யேந்திரிய நிகிரஹா. நிகிரகம் பண்றது என்ன, தடுத்து நிப்பாட்டுது. தடுத்து நிப்பாட்டுறதுன்னா என்ன அவசியமோ அதை மட்டும் பண்ற. அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு தான் தமம் அப்படின்னு முக்கியமான குவாலிட்டியா வச்சிருக்கு. சரி, தமம் பண்ணதுக்கு பிறகு என்ன சுவாமி நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமம் வெளியில இருக்கிறது, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற மனசை கண்ட்ரோல் பண்றீங்கன்னு வச்சுங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமஹா கஹா அப்படின்னா மனோ நிகிரஹா. மனசை வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றது 2வது ஸ்டெப், அதுக்கு பேரு சமம் அப்படின்னு பேரு. அப்ப வெளிலேயர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணதுக்கு பிறகு ஃபீடிங் பண்றது நிப்பாட்டினா அதுக்கப்புறம் மனசுக்கு வரும். மனசை வந்து சுவாமி எப்படி இந்திரியங்களை எப்படி நிரோதம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனசுல வச்சுக்கணும். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆசிரமத்துல போய் இருந்தீங்க அப்படின்னா அன்வான்டான விஷயங்கள் அங்க கிடைக்காது. டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பூஜைகள், சத்சங்கம், பஜன்ஸ், இது மாதிரி ஜபம், இது மாதிரியே யோகா, இது மாதிரியே போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்திரியங்கள் ஒரு 6 மாசத்துக்குள்ளார கண்ட்ரோல் ஆயிடும். வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியம் வேணும். ஏன்னா வீட்டுல இருக்கவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்திரிய விஷயங்கள்ல பண்ணிட்டு இருப்பாங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுன்றது முடியாம போயிடும். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷயங்கள்ல கண்ட்ரோல் ஆகிறதுக்கு என்ன பண்றோம், ட்ரங்கருக்கெல்லாம் என்ன பண்றோம், நல்ல ஹேபிட் இருக்கு, அதுல இருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னா ஒரு கேம்ப்ல கொண்டு போய் போட்டுடுறாங்க. ஒரு கேம்ப்ல போட்டோம்னா ஒரு மாசம் கேம்ப்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க ட்ரிங்க் பண்றதுல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிருவாங்க. இப்ப முதல் இது வந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுல முதல் சாதனம் இது அப்படின்னா எதை சொல்றோம், ஆம்பியன்ஸ். முக்கியமான சுற்றுச்சூழ்நிலை ரொம்ப முக்கியமா இருக்கணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் போதுமா அப்படின்னா அதை காட்டிலும் உத்கிருஷ்டமான சாதனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்திகோபனிஷத்துல ராமர் அனுமனுக்கு சொல்றார், இந்திரிய ஜெயம் ஆகணும் அப்படின்னா, வாஸ்தவத்துல இந்திரிய ஜெயம் எதனால உண்டாகும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தினால மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்திரிய ஜெயமானது உண்டாகும். யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:55 ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு சூத்திரம் இருக்கு. யாரு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை நல்ல முறைப்படி பண்றானோ, 10 பிராணாயாமம் ஏன் பண்றோம் தெரியுங்களா, ஒவ்வொரு ஜபத்துக்கு முன்னாடியும் 10 பிராணாயாமம் வச்சிருக்கு. எந்த ஜபங்கள் பண்றதா இருந்தாலும் ஜபம் பண்றதுக்கு முன்னாடி 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு ஜபம் பண்ணணும்னு வச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வைதிக கர்மா எதை எடுத்தாலும் சங்கல்பத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சங்கல்பத்துக்கு முன்னாடி ஒரு பிராணாயாமம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்றோம். ஏன் அந்த சங்கல்பம் பண்றதுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்றோம் அப்படின்னா, இந்திரியங்களும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிக்காம இருக்கும் போதுதான் நீங்க புத்தியில நான் இந்த காரியத்தை பண்ண போறேன்னு சங்கல்பம் பண்ணீங்கன்னா அதுல தொடர்ந்து ஈடுபட முடியும். அப்போ எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணாயாமத்தை பண்றோமோ அந்த பிராணாயாமம் என்ன பண்ணும், அதுதான் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் பெட்ரோல், ஃபியூயல். நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணும் போது இந்திரியங்கள் வந்து தன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா அடங்க ஆரம்பிக்கும். அப்ப அடங்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்திரியங்கள் விஷயங்களை நோக்கி போகாம அது விஷயத்திலேயே இருக்கும். அது விஷயத்திலேயே இருக்கிறதுக்கு என்ன பேரு, கண்ணு பார்க்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை வந்து அதோட சம்பந்தப்படாம இருக்கும். காது இருக்கும், ஆனா வந்து சப்தத்தோடு சம்பந்தப்படாம இருக்கும். நாக்கு இருக்கும், ஆனா வந்து நாக்கு அதோட சம்பந்தப்படாம இருக்கும். எப்படி சுவாமி இருக்க முடியுமா, நம்ம இருக்க முடியும். நான் ஏதாவது நல்ல புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நல்ல புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் ஏதோ வாயை சாப்பிட்டுட்டு இருக்கேன், கூடவே இந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டை காட்டிலும் இந்த புக்கோட டேஸ்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடுற விஷயத்துல நமக்கு தாற்பயமே இல்லாம இருக்கும். வெறுமனே நாக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனா அதுல டேஸ்ட்ல மயங்காது. டேஸ்ட் எங்க இருக்கு, புஸ்தகத்துல இருக்கு.
அதே மாதிரி நான் ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பாட்டுல எனக்கு கவனம் இருக்கு அப்படின்னா நான் சாப்பிடுற விஷயத்துல எனக்கு இந்திரிய போகாது. இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல ஆழ்ந்து போகும்போது இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை சேவனம் பண்ணாலும் அதோட கனெக்ஷன் நமக்கு கிடைக்காம போயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாம் ஒரே விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா செட்டில் ஆகும். எதுல அப்படின்னா ஒரே ஒரு பிராணாயாமம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதனங்களை பண்ணி ஒவ்வொன்றுத்தையா கண்ட்ரோல் பண்ணாம 10 இந்திரியங்களையும் ஒரே டைம்ல அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துல மட்டும்தான் முடியும். அந்த பிராணாயாமத்தை பண்றதுனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா அஷ்டாங்க யோகத்துல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், அதுக்கப்புறம் பிரத்யாகாரம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இந்த பிரத்யாகாரத்துக்கு யோகத்துல அஷ்டாங்க யோகத்துல எதை பிரத்யாகாரம்னு சொல்றோமோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வேதாந்தத்துல என்ன பேர் வச்சிரும், தமம் அப்படின்னு சொல்றோம். பிரத்யாகாரம்னா என்ன அர்த்தம், பிரதி ஆகரணம் அப்படின்னு அர்த்தம். வெளியில போன விஷயங்களை இந்திரியங்கள் வெளியில போகுதுல்ல, வெளியில போய் வந்து பாத்தீங்கன்னா கண்ட விஷயங்களையும் கேதர் பண்ணிக்கிட்டு உள்ள வந்து நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குது. இந்த இந்திரியங்கள் எப்பவுமே வெளியில போயிட்டு இருக்க இந்திரியங்கள் உள்முகமா அதோட பிளேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம பேசிக்கிற தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணா இந்திரியங்கள் எங்க வந்து நிற்கும், கண்ணுல இருந்து இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி கண்ணுலயே இருக்கும். காதுல இருக்கிற இந்திரிய சக்தி வெளியில போய் சப்தத்தோட கனெக்ட் ஆகாம காதுலயே இருக்கும். இது மாதிரி அது இந்திரியங்கள் அந்தந்த பிளேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2:54 வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் சொல்லுது, ஸ்வவிஷய அசம்பிரயோகே சித்தஸ்வரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரா. இந்த பிரத்யாகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எது விஷயம், கண்ணுக்கு ரூபம், காதுக்கு சப்தம், மூக்குக்கு ஸ்மெல்லு, நாக்குக்கு டேஸ்ட், இந்த ஸ்கின்னுக்கு வந்து டச்சு, இது மாதிரி விஷயங்களோட அசம்பிரயோகே. அசம்பிரயோகம்னு என்ன அர்த்தம், சம்பந்தப்படாம. எப்படி சம்பந்தப்படாம இருக்கும், பிராணாயாமத்தை கும்பக பிராணாயாமம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கும்பக பிராணாயாமத்தை அதிகம் பண்ண 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 மனசு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்திரியங்களும் மனசும் அது விஷயத்திலே நிக்க ஆரம்பிச்சு. இல்லைன்னா நிக்கவே முடியாது உங்களுக்கு. அது அந்தந்த விஷயங்கள்ல சம்பந்தப்படாம எப்படி இருக்குன்னா சித்த சுரூபானுகார, சித்தம்னா இங்க மனசு, மனசுலயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்குல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி உள்ள சிந்தனை பண்ணிக்கிட்டு மனசு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபார்முக்கு இந்திரியங்கள் மனசோட ரூபத்தை அடைஞ்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா இந்திரியங்களோட காரணம் எதுனா மனஸ்தத்துவம், மனசுல இருந்துதான் இந்திரியங்கள் உண்டாச்சு. அப்போ நீங்க பிராணாயாமத்தை நல்லா பண்ண 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 இந்திரியங்கள் விஷயத்தோடு சம்பந்தப்படாம அது என்ன பண்ணும், மனசோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் பிராணாயாமத்தை பண்றோம் இந்திரியங்களை ஜெயம் பண்றதுக்காக. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா மனசோட சஞ்சலத்தை நீக்கணும். அதுக்கு என்ன சுவாமி சம்பந்தம் இதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், கர்மயோகம் முதல் சாதனம். கர்மயோகத்தை பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும், எந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இது ஈஸ்வர அர்ப்பணம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ அது ஈஸ்வரனுக்கான காரியம், எனக்கு இதுக்கு சம்பந்தப்பட மாட்டேன் நான் அப்படின்னு நீங்க மனசுல நிச்சயம் பண்ணிக்கிட்டு ஒரு காரியத்துல ஈடுபடும் போது மெதுவா மெதுவா பிராக்டிஸ் அதிகமாக அதிகமாக அந்த கர்மத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஆகும், சுகதுக்கங்கள் எது கிடைச்சாலும் மனசு சஞ்சலப்படாம இருக்கும். கர்மயோகத்தினால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் யோக உச்சியத்தை சொல்லியிருக்கோமா, 2வது சாப்டர்ல சொல்லியிருக்கோம். சமத்துவம் யோக உச்சியத்தை, நிஷ்காமிய கர்ம யோகத்தினால மனசோட சமநிலை கிடைக்கும். அப்ப மனசை கண்ட்ரோல் பண்றதுல முதல் சாதனம் இது கர்மயோகம். 2வது சாதனம் என்ன சுவாமி அப்படின்னா அதே பிராணாயாமம். பிராணாயாமத்தை பண்ண 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 2 ஆக்ஷன் பிராணாயாமத்துல நடக்கும். அதனாலதான் நம்ம சொல்றோம் கர்மயோகம் டைரக்டா ஒருத்தர் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா அஷ்டாங்க யோகத்துல நடக்கிற அதே காரியத்தை அவர் என்ன பண்ண முடியும், அஷ்டாங்க யோகம் இல்லாமையே கர்ம யோகத்தினால அவருக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா சமத்துவத்தை அடைய முடியும். அப்போ 2 விஷயமா சொல்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகத்துக்கு குரு பக்கத்துல இருந்துகிட்டு குரு சேவையில இருந்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் ஆயிடும்.
மனசோட இதுக்கு வந்து கர்மயோகமா காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கர்மயோகத்து மூலமா சித்த சமாதானம் உங்களுக்கு கிடைச்சிடும், நல்ல சமத்துவம் கிடைச்சிடும். இதே அஷ்டாங்க யோகத்துல பிரயோகப்படும் போது பிராணாயாமத்தை பண்ண 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 உங்களுக்கு இந்திரிய ஜெயமும் உண்டாகும், கூடவே மனோஜயமும் உண்டாகும். இதுல யாருக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றோம் அப்படின்னா அதிகசிய அதிகம் பலம், நல்லா எவ்வளவு அதிகமா நம்ம பண்றோமோ அதிகமான பலன் கிடைக்கும். அப்ப ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா பண்ணும்போது பலன் இன்னும் அதிகமாவே கிடைக்கும். சரி, இரண்டாவது மனச்சஞ்சலத்தை நீக்கியாச்சு. இதுக்கப்புறம் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா சங்கல்பம்னு புத்தியில இருக்கிறது. அந்த புத்தியில இருக்கிற சங்கல்பங்களை நாசம் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஏக தத்துவ அபியாசம். ஏக தத்துவ அபியாசம்னு என்னது இப்ப சொல்ல போறோம். நம்ம யாராவது யோக சூத்திரம் படிக்கிறோம் அப்படின்னா இப்ப அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. யாருக்காவது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோக சூத்திரம் கேட்க ஆரம்பிச்சது. யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசம் சொல்லியிருக்கு. எதுக்கு அப்படின்னா ஏக தத்துவ அபியாசம்னு என்னது, ராம் 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 ஏக தத்துவம். ஓம் 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 நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இது மாதிரி ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கிறது, ஒரே நாமத்தை எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஒரே ரூபத்தை எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஒரே குணத்தை எடுத்துக்கிட்டு சிந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஏக தத்துவ அபியாசம். மெதுவா 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 இந்த ஓங்காரத்தையும் இதையும் சொல்ல 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 நீண்ட காலம் தீர்க்க காலம் இதை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், டெய்லி பண்றோம் அப்படின்னா அது மெதுவா மெதுவா அதுதான் பெரிய எரேசர். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பங்கள் புத்தியில இருக்கா, நிறைய அபிப்பிராயங்கள் வச்சிருப்போம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இது வேணும், அது வேணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு 4 ஜென்மத்துக்கு தேவையான சங்கல்பத்தை எல்லாம் உள்ள வச்சிருப்போம். இந்த ஏக தத்துவ அபியாசம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா எரேஸ் பண்ணிக்கிட்டே போகும். அப்படி எரேஸ் பண்ண 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 மெதுவா நீங்க ஒரு 6 மாசம் இந்த அபியாசத்தை பண்ண 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னாவே உங்க மனசு வந்து புத்தி வந்து எங்கேயும் ஓடாம ஒரு இதுல இருக்கும். இந்த ஏக தத்துவ அபியாசத்திலையும் 2 விதம் இருக்கு. ஏக தத்துவ அபியாசத்துல ஒண்ணு சாஸ்திரத்தையே பிடிச்சுக்கிட்டு வேற எதையுமே பண்ணாம இருந்தாலும் அதுவும் ஏக தத்துவ அபியாசம். வேற எந்த வேலையும் இருக்கும், கண்டிஷன் அப்ளை பண்ணணும். அப்ப வேற எந்த பிசினஸும் இல்லாம சாஸ்திரத்தையே அத்தியனம் பண்ணிக்கிட்டு வெறுமனி உபனிஷத்து இந்திரிய கீதா இதையே திரும்ப 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 இது பண்ணிட்டு இருந்தா இந்த சங்கல்பங்கள் எல்லாம் மெதுவா 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 நிவர்த்தியாகும். அப்ப 2 அர்த்தம் எடுத்துங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவ அபியாசம் இல்லைன்னா மந்திர ஜப அபியாசம். இதுக்கு பேரு ஏக தத்துவ அபியாசம். இது மூலமா சங்கல்பங்கள் நாசமாகுது. ஆயிடுச்சு. 3 லேயர். என்னது சொல்லிருக்கோம்ல, இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே 40வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அப்ப இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றோம், அதுக்கப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்றோம், அதுக்கப்புறம் புத்தியை கண்ட்ரோல் பண்றோம். அப்ளை பண்ணாதான் தெரியும். அப்ளை பண்ணாம இது முடியுமா சுவாமி முடியுமா சுவாமின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா முடியவே முடியாது. அப்ப இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, சித்தம்னு ஒண்ணு இருக்கா. சித்தத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற வாசனைகள் என்னன்னா 2:59 சொல்லுது, பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. அந்த பரமாத்மாவோட தரிசனம் எப்ப உண்டாகுதோ, ஆத்ம தரிசனம் ஆத்மானுபூதி எப்ப உண்டாகுதோ அந்த க்ஷணத்துலதான் சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய கர்மங்களும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸா இருக்கிற வாசனைகளும் சித்தத்துல இருக்கு. அந்த சித்தம் மொத்தமும் நாசமாகிறது. எப்ப நாசமாகும், நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபூதியில மட்டும்தான் நடக்கும். அப்ப நம்ம கடைசியில இருக்கிறத அடையறதுக்கு இந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ணணும், மெதுவா மெதுவா கவர் பண்ணிக்கிட்டே போகணும். இந்திரியங்கள்ல இருக்கு, மனசுல இருக்கு, அப்புறம் புத்தியில இருக்கு. இந்திரியங்கள்ல இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம்னு பேர். இந்திரியம் அலைஞ்சு போறது விஷயங்களை நோக்கி. அதுக்கப்புறம் மனசுல வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனம். அதுக்கப்புறம் புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பம். மனசுல காமம், புத்தியில சங்கல்பம், காம சங்கல்பம் சொல்லுவோம். காமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மனசு, சங்கல்பம்ன்றது புத்தி, வாசனான்றது வந்து பாத்தீங்கன்னா சித்தம். அப்ப சித்தத்துல வாசனைகள், புத்தியில சங்கல்பம், மனசுல காமம், அதுக்கு ஏத்த மாதிரி இந்திரியங்கள் அந்த விஷயத்துல பிரவருத்தி பண்ணுது. அப்ப இத்தனையும் லேயர் லேயரா மெதுவா 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 கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே மேல வரணும், அப்ளை பண்ணணும் எல்லாத்தையுமே. இப்போ இந்த 1 மணி நேரம் பாடம் கேட்கும் போதே இதுவே நீங்க நித்தியமா பண்ண 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 ஒரு 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு அபியாசம், சாஸ்திர அபியாசம். இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் உட்காடுறீங்கல்ல, 1.25 மணி நேரம். அப்ப உட்காரும் போது இதுவே நல்ல வேதாந்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
திரும்ப திரும்ப நான் இது போய் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாம் உள்ள போய் என்ன பண்ணும் அப்படின்னா விஷயத்தை நோக்கி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் போகாம கண்ட்ரோல் பண்ணும், மனசு போகாம கண்ட்ரோல் பண்ணும். நல்ல நித்திய சுவாத்தியாயம் பண்றவனுக்கு இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், இந்த இந்திரியங்கள் இந்த பிராணாயாமத்தெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு என்ன சுவாமி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோட சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு 55 ஒரு சூத்திரம் இருக்கு யோக சூத்திரத்துல. தத பரமாவசியதேந்திரியானாம், யாரு பிராணாயாமத்தை நல்ல முறையில அனுஷ்டானம் பண்றானோ அவனுக்கு என்ன உண்டாகும், பிரத்யாகாரம்ன்றது சம்பவிக்கும். பிரத்யாகாரம் சம்பவிச்சுது அப்படின்னா ததஹ பிறகு பரமாவசியதேந்திரியானாம் மிகவும் மேலான வசீகாரமானது இந்திரியங்களில் சம்பவிக்கின்றது. இந்திரியங்களை ஜெயம் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தமாகுது. இந்திரிய ஜெயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிராணாயாமம் அவசியம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. சரியா? இந்திரியங்களை ஏன் சுவாமி கை வச்சுக்கிட்டே இருக்காரு? இந்திரியங்களை கை வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா விவேக சூடாமணியில சொல்றார். விவேக சூடாமணியில சொல்லும் போதே சொல்றாரு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா விவேக சூடாமணியில 78வது ஸ்லோகம். விஷயாஷா மகாபாஷாத் யோ விமுக்த சுத்யஜாத் சுதுஸ்த்யஜாத் ச ஏவ கல்பதே முக்தியை நான்ய ஷட்சாஸ்திர வேத்யபி. விவேக சூடாமணியில 78 இருக்கு. விஷய ஆஷா, இந்த விஷய ஆசான்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரிஷிகேஷ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்காவது போங்க, தயானந்த ஆசிரமத்துல தங்குங்க, ஸ்டே பண்ணுங்க, நல்ல அகாமடேஷன் இருக்கும். தங்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பண்டாரா பண்ணுவாங்க. அங்க பண்டாரா பண்ணா நிறைய சாதுக்கள் வருவாங்க. பண்டாரான்னு ஒன்று சொல்லுவாங்க, சாதுக்களுக்கு ஃபீடிங் பண்ற தட்சிணையோட ஃபீடிங் நடக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓடுவாங்க பாருங்க. அப்படியே படிச்சவங்களும் நிறைய பேர் சாஸ்திரம் படிச்சவங்களும் இருப்பாங்க. நிறைய சாதுக்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனா நாக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே கண்ட்ரோல் ஆகாது பெரும்பாலான ஆட்களுக்கு. அப்போ இந்திரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விஷய ஆஷா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஷா இருக்கு. இந்த ஆசைகள் என்ன பண்ணும், மகாபாஷா, இதுதான் நம்மளை கட்டி வச்சிருக்கிற யம தர்மராஜன் இருக்கக்கூடிய மகா பாசக்கயிறு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. பாசக்கயிறு எல்லாம் வந்து யம தர்மராஜாட்ட இல்ல, நம்ம கிட்டேயே தான் நம்ம பாசக்கயிறு நம்மளே போட்டுக்கிறோம் நம்ம. அப்ப இந்த விஷயத்துல இருக்கிற ஆசையினால நம்ம என்ன பண்றோம், கட்டி வைக்கப்பட்டவங்களா இருக்கோம். யோ விமுக்தகா, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து விமுக்தி ஆகணும்ன்றானோ அவன் என்ன பண்ண சூத்ய துஸ்தியஜாத், இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கஷ்டப்பட்டு இதை என்ன பண்ண வேண்டியிருக்கு, தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த விஷய ஆசைகள்ல வந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னா இந்திரியங்களையும் மனசையும் இது வேஸ்ட், இது வேஸ்ட், இது பொய், இது பொய், இது வந்து மரணம் கொடுக்கும், இது விஷம் விஷம் விஷம்னு சிந்தனை பண்ணி நமக்கு அவசியமானதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்திரிய போகத்துக்காக எடுக்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணாதவன் எவன் கண்ட்ரோல் பண்ணானோ சஏவ கல்பதே முக்தியை, அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா முக்தியை அடைவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான். ரொம்ப அற்புதமா எழுதியாச்சு. இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி, புரிஞ்சுக்குங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, மோட்சத்தெல்லாம் அடையவே முடியாது, உங்க இந்திரியம் கண்ட்ரோலுக்கு வரவே வராது. அப்ப கண்ட்ரோலுக்கு வராத இந்திரியங்களும் மனசும் இருந்துச்சுன்னா, புத்தியும் இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும், நீங்க மோட்சத்தை அடையவே முடியாது. ந அந்யக ஷட் சாஸ்திர வேத்யபி, எவன் வந்து பாத்தீங்கன்னா ஷட் சாஸ்திரங்களையும் 6 தரிசனங்களையும் படிச்சு மகா பண்டிதராயிருந்தாலும் கூட இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் பண்ணாதவன், விஷய ஆசையை உடையவன் மோட்சத்தை அடையவே முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பகவத்கீதையில 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 58வது ஸ்லோகம் 58 2:58 பாத்தீங்கன்னா தெரியும். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. அற்புதமான ஸ்லோகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 2வது சாப்டர்ல 58வது ஸ்லோகத்தை பார்த்திருக்கோம். யதா, எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணா படிச்சுங்க, சாஸ்திர ஞானம் எல்லாம் வரட்டும், நம்ம எல்லாரும் போக்கஸ் பண்றோம். நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாரும் எதுல போக்கஸ் அதிகமா பண்றாங்க தெரியுங்களா, புத்தியை அதிகமா ஆக்கிக்கிறதுலயே கவனமா இருக்காங்க. நல்லா பாராயணம் பண்றதுக்கும் அர்த்த கிரகணம் பண்றதுக்கும் ரொம்ப ஒர்க் அவுட் பண்றாங்க.
ஆனா ஒரு பக்கம் அவங்க கவனம் கொடுக்கறதே இல்லை. இந்திரிய நிகிரகத்துக்கு மனோ நிகிரகத்துக்கு போக்கஸ் பண்றதே இல்லை. நான் நிறைய டிராவல் பண்ணதுல சொல்றவங்களுக்கு இந்திரியங்களை ஃப்ரீயா விட்டுறது, மனசையும் ஃப்ரீயா விட்டுறது போகத்துல. ஆனா பாத்தீங்கன்னா புத்திய பாத்தீங்கன்னா அடையிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றது. இன்டெலக்சுவலான நாலேஜ் அதிகமாயிட்டே போகும், தலை பெருசாயிட்டே போகும். தலை பெருசாகி 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 ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ அகங்காரம் தான் ஒரு மொழிய ஜெயிக்க முடியாது உங்களால. அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றாரு, எவனுடைய அறிவு பாத்தீங்கன்னா நிலை பெற்றதாகும், எவன் ஸ்திதப்பிரஜனாக அனுபூதிமானாக ஆக முடியும் அப்படின்னா ஆச்சாரியர் 2:58 சொல்றார், யதா எப்பொழுது சம்ஹரத்தே சாயம் கூர்மோ அங்கானீவ சர்வசக, எப்படி ஆமை பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் யாராவது பக்கத்துல எதிரிகள் வந்தாங்களோ, வேற ஏதாவது அன்வான்டா வந்துச்சுன்னா டக்குன்னு அது என்ன பண்ணும், தலையையும் 4 காலையும் உள்ள இழுத்துக்கிட்டு அது கூட்டுக்குள்ளார போய் இருந்துக்கும். மொத்தம் 5 விஷயங்கள் இருக்கா, தலை 1 4 காலு. அதே மாதிரி எவன் பாத்தீங்க அப்படின்னா இந்திரிய விஷயங்கள்ல இருந்து இது எனக்கு சத்ரு, இது எனக்கு இது சத்ரு, இது நிஷ்டைய கொடுக்காது, இது விஷயத்துல என்ன கொண்டுட்டு போயிடும் அப்படின்னு நல்லா திடமா சிந்தனை பண்ணி இதை எல்லாத்தையும் குவித்து கொள்கிறானோ, உள்ள இந்திரிய விஷயங்கள்ல போகம் பண்ணாம சுருக்கி கொள்கிறானோ, அவனுடைய இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா, இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களிலிருந்து எவன் பாத்தீங்க அப்படின்னா சம்ஹரத்தே நல்லா சுருக்கி கொள்கிறானோ, அப்பொழுது என்ன ஆகுதுன்னா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவனுடைய அறிவானது ஞானமானது நிலை பெற்றதாக ஆகும். இல்ல அப்படின்னா நான் திரஷ்டாவா இருக்கேன்னு சொல்லிக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருக்கவே முடியாது. ஆத்மா திரஷ்டான்னு தெரிஞ்சாலும் கூட நமக்கு இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் இல்லை அப்படின்னா இந்த விஷயங்களோட பகிர்முகமா போய் போய் வெளியில இருக்கிற விஷயங்களோட சிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த நான் திரஷ்டான்னு தனிச்சு நிக்கவே முடியாது. அப்ப தனிச்சு நிக்கணும், திரஷ்டாவா நிக்கணும், அனுபூதிமான ஆகணும் அப்படின்னா இந்திரியங்கள் எவனுக்கு அடங்கியிருக்கோ, எவன் கண்ட்ரோல் பண்ணிருக்கானோ அவனுக்கு தான் அறிவு நிலை பெற்றதாகும், ஞானம் நிலை பெற்றதாகும் சொல்லியாச்சு. அதனால என்ன பண்ணணும் சுவாமி, இதே இப்ப பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகங்கள் எடுத்துங்க. நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா 2வது அத்தியாயத்துல ஒரு கன்க்ளூஷன் 2:61, அதுவும் இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க 3வது அத்தியாயத்துல 41 61 41, 2வது அத்தியாயத்துல 61 3வது அத்தியாயத்துல 41 ரெண்டு ஒரே மாதிரி. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. அற்புதமான ஸ்லோகம். 2:61 2:61 சொல்றார், தானி சர்வாணி சம்யம்ய. தானினா இந்த 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள், மொத்தம் 10 இந்திரியங்கள். இந்த 10 இந்திரியங்களையும் சம்யம்ய, சம்யம்யனா நன்றாக கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணும், யுக்த ஆசீத மத்பரக. யுக்த ஆசீத மத்பரகனா என்ன அர்த்தம், நன்றாக சமாதி கூடினவனாக, நல்ல யோகத்தோடு கூடினவனாக என்னையே லட்சியமா வைத்துக்கிட்டு உட்காரட்டும். அப்ப என்ன பண்ணணும், நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும், நிதித்தியாசனம் போறது ரொம்ப பின்னாடி. இப்பவே நம்ம மெதுவா 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 கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தாதான் நம்ம நிதித்தியாசனத்துல போய் உட்காரும் போது நல்லா ஈஸியா இருக்கும். நாம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா பார்க்க முடியாது. அப்ப இப்பவே சிரவண காலத்துல இருந்தே இந்திரிய நிகிரகத்தை மெதுவா 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 கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். இதை எல்லாத்தையும் நிதித்தியாசனத்துல தியானத்துல உட்கார்றோம்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வசேகி யஸ்யேந்திரியாணி, எவனுடைய இந்திரியங்கள் அவனுக்கு வசப்பட்டதாக ஆகின்றதோ தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவன் பாத்தீங்கன்னா அவனுடைய ஞானமானது நிலை பெற்றதாகும், ஸ்தித பிரஜனாக அவன் ஆக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:61 சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஞானத்தை அடையணும் அப்படின்னா என்ன முக்கியம், முதல் லேயர் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிதான் ஆகணும். அதாவது ஆச்சாரியார் இங்க 41வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா 42வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டத்துக்கு வந்தது. இன்னைக்கு பாட்டம் 42வது ஸ்லோகம்.
இந்திரியாணி பராண்யாகுஹு இந்திரியேப்யः பரம் மனः மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சஹா இந்திரியாணி பராண்யாகுஹு இந்திரியேப்யः பரம் மனः மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சஹா இந்திரியாணி பராண்யாகுஹு இந்திரியேப்யः பரம் மனः மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சஹா. இந்த இந்த 42 43 ரெண்டு ஸ்லோகங்களுக்கும் தாத்பரியம் என்னன்னா லய பிரக்கிரியான்னு எழுதிக்கணும் மேல. இதுக்கு பேர் வந்து லய பிரக்கிரியான்னு பேரு. இதோட சொல்றது காரணம் வந்து இந்த ரெண்டும் லய பிரக்கிரியா. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு பாஷ்யம் எழுதுறார், அவதாரிக்கா பாஷ்யம் பார்த்து. இந்திரியாணி ஆதௌ நியம்ய, ரொம்ப தெளிவான பாஷ்யம். முதல்ல போன ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கு, முதல்ல ஆதௌ, முதல்ல நீ என்ன பண்ணணும், கை வைக்கணும். இந்திரியாணி நியம்ய, முதல்ல இந்திரியங்கள்ல உன்னோட ஹோல்டுக்கு கொண்டு வா, உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வா, நியமம் பண்ணு, ஒரு ஆர்டருக்கு கொண்டு வந்துரு. கொண்டு வந்ததுக்கு பிறகு காமம் சத்ரும் ஜகி, அதுக்கு பிறகுதான் வந்து எதை இது பண்ணணும், காமத்தோட இது எங்க இருக்கு, காமம் மனசுல. காமம் நான் சொல்லியிருக்கேன், விஷயங்கள், அந்த விஷயங்களோட இந்த இந்திரியங்கள் சம்பந்தப்படுது. அப்ப இந்திரியங்கள் சம்பந்தப்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் காமம் எங்க இருக்குன்னா, காம சிந்தனை இருக்கிறது எங்க இருக்கு, மனசுல இருக்கு. சங்கல்பம் எங்க இருக்கு, புத்தியில இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசுல இருக்கக்கூடிய காமத்தை, அது எப்படிப்பட்டது, சத்ரு, அந்த சத்ருவை, காமம் என்ற சத்ருவை ஜகி அப்படின்னா என்ன அர்த்தம், நன்றாக தியாகம் செய்வாயாக, நல்ல தியாகம் பண்ணு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரஜகி அப்படின்னு பாப்மானம் பிரஜகியேனம் இருக்குல்ல, அதே தான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். அப்ப நல்லா தியாகம் பண்ணுது. இது உக்தம், இந்த விதமா 41வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. முதல்ல இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் மனசுல இருக்கக்கூடிய மனோநிகிரகம். மனோநிகிரகம் தான் காமத்தை தியாகம் பண்றதுன்னு அர்த்தம். மனசை நிரோதம் பண்றதும் மனசுல இருக்க காமத்தை நீக்கிறதும் ரெண்டு ஒண்ணு. ஏன் அப்படின்னா காமமும் காமம் என்பது ஒரு தாட்டு. அப்போ பிருகதாரண்ய மந்திரம் ஒண்ணு இருக்கு, காமம் சங்கல்பம் விசிகித்சா, இது நிறைய சொல்லுது. எல்லா தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா மனசு தாங்க. காமம்ன்றது என்னது, காமம்ன்றது வேற எதுவும் இல்லை, வெறும் தாட்டு மட்டும்தான். அப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த காமத்தை மனோநிகிரகத்துக்கு மூலமா அந்த காமத்தை நாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு 41வது ஸ்லோகத்துல உக்தம் சொல்லப்பட்டது. தத்ர காமாஸ்ரய காமம் ஜஹ்யாத் இது உச்சியதே. கிம் ஆசிரய தத்திர அப்படின்னா, இந்த காமத்தை ஜெயம் பண்ற விஷயத்துல எதைய ஆசிரியம் பண்ணிக்கிட்டு காமம் ஜஹ்யாத், எந்த விஷயத்தை, ஏதாவது நம்ம நிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணுங்க. ஒரு பிளேஸ்ல இருந்துகிட்டு தான் இன்னொன்னத்தை நம்ம நாசம் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், இன்னொரு இடத்த, எனக்கு அந்நியமானதை நம்ம நாசம் பண்ண முடியும். ஒரு மரத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீகார்காரங்களை பத்திலாம் நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. பீகார்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் இருக்கிற கிளையவே தான் வெட்டிக்கிட்டு இருப்பான். அப்ப என்ன ஆகும், சேர்ந்து கீழே விடுவான். அது மாதிரி இருக்கு. அப்ப அது மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரிலாம் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைய வெட்டணும் அப்படின்னா, ஒரு மரத்துல ஒரு கிளைய வெட்டணும் அப்படின்னா, நான் இருக்கிற கிளைய வெட்டக்கூடாது, நடக்க அந்நியமா இருக்கிற கிளைய நீங்க வெட்டினாதான் நீங்க சேஃபா இருக்க முடியும். அப்போ கிம் ஆசிரய, நான் எந்த இடத்துல நின்னுக்கிட்டு எனக்கு அந்நியமான விஷயத்தை நான் வெட்ட முடியும், இந்த காமத்தை தியாகம் செய்ய முடியும் அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வீடு பார்த்ததுக்கு அப்புறம் தானே ஒரு வீட்டை நம்ம வெக்கேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வெக்கேட் எப்போ பண்ணுவோம், புது வீடு ஒன்று பார்ப்போம், இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சாவியை கொண்டு வந்து அந்த பழைய ஓனர்கிட்ட கொடுத்துரும், எனக்கு இது வேணாங்க அப்படி கொடுத்துரும். இதென்ன ப்ராசஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடே பார்க்காம எனக்கு வீடு வேணான்னு ரோட்லயா வந்து வச்சுக்கிட்டு, நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் ரோட்ல இறக்கி வச்சுக்கிட்டு நான் வந்து வீடை வெக்கேட் பண்ணுவோமா, என்னைக்காவது நடக்குமா, அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்.
அப்ப புதுசா ஒரு ஆசிரியத்தை அடைஞ்ச பிறகுதான், ஒரு சார்பை அடைந்த பிறகு, ஒரு ஆதாரத்தை அடைந்த பிறகு இருக்கிற ஆதாரத்தை என்ன பண்றோம்? தியாகம் செய்யறோம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா எதை ஆசிரியம் பண்ணிக்கிட்டு காமத்தை தியாகம் செய்ய வேண்டும் இது உச்சியதே சொல்லப்படுகிறது. எதை தியாகம் பண்ணணும், எப்படி தியாகம் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இங்க இந்த இடத்துல நிறைய திருவண்ணாமலையில பாக்குற எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றனோ அங்கெல்லாம் நான் பாக்குறேன் என்னன்னா எல்லாரும் தப்பு பண்றாங்க. இந்த ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் தப்பு பண்றாங்க. ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா இங்க அற்புதமான ஸ்டெப் சொல்ல போகுது. இந்திரியாணி பரான் யாகு. முதல் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா பரான் யாகு. இந்திரியாணி பரான் யாகு. இந்திரியாணி பராணி, அதை பிரிக்கும் போது என்ன பண்ணும்? இந்திரியாணி பராணி ஆகுகு. இந்திரியங்கள் மேலானவைகள், மேலான சிரேஷ்டமானவைகள் என்று சொல்லப்படுகின்றன. எதை காட்டிலும் அப்படின்னா விஷயங்களை காட்டிலும். விஷயத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் மேலானவை. தேகத்தை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானவை. இந்த தேகமும் விஷயமும் ஒண்ணு. வெளியில இருக்கிற கூடிய பஞ்சபூத்தங்களாலான விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தை காட்டிலும் இந்த தேகத்தை காட்டிலும் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா உயர்ந்தவை, சிரேஷ்டமானவை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது சொல்றாரு என்னன்னு கேட்டா இந்திரியேபியக பரம் மனஹ. இந்திரியேபியகன்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்களை காட்டிலும். பஞ்சமி விபக்தி எல்லாமே கம்பேரிசன் வரும். அப்ப இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது. மனஸ்தத்துவம் பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது. இரண்டாவது, விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானவை. இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது. மனதை காட்டிலும் எது மேலானது? மனசஸ்து, தூ எடுத்து தனியா போட்டீங்க. ஆனால் மனஹ, மனசஹ, மனதை காட்டிலும் பராபுத்திகி. மனதை காட்டிலும் பராபுத்திகி அப்படின்னு அர்த்தம். புத்திகி பரா. மனசை காட்டிலும் பெருசு எது? புத்தி பெருசு. மனதை காட்டிலும் புத்தி பெருசு. சரி, அந்த புத்தியை காட்டிலும் எது பெருசு அப்படின்னா யோ புத்தே பரதஸ்து சஹா. எது பாத்தீங்கன்னா புத்தியை காட்டிலும் மேலானது என்று சொல்லப்படுகிறதோ அதுவே ச ஆத்மா, அதுவே ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. புத்தியை காட்டிலும் எது பெருசு? ஆத்மா பெருசு. அப்போ ஸ்டெப்ஸ் வந்துருங்க. இந்திரியங்கள்ல இருந்து விஷயங்கள்ல இருந்து திரும்பி என்ன பண்ணணும்? இந்திரியங்களுக்கு வரணும். இந்திரியங்கள்ல இருந்து மனசை கண்ட்ரோல் பண்ணி மனசுக்கு வரணும். மனசுல இருந்து புத்திக்கு போகணும். புத்தியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஜம்ப் பண்றோம். என்ன பண்றோம்? வெறும் ஆத்மஸ்வரூபத்துக்கு நிக்கணும். இதான் ஸ்டெப்ஸ். இதுல 1-2 ஸ்டேஷன் விட்டு போயிருக்கு. ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா அங்கங்க விட்டு போயிருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ல பாத்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லி போற ட்ரெயினுக்கு என்ன பண்ணுவான், விஜயவாடா, நாக்பூர், ஆக்ரா வழியாக டெல்லி செல்கின்ற ட்ரெயின் அப்படின்னு வயா போட்டிருப்பான். 4 ஸ்டேஷன் தான் போட்டிருப்பான். மீதி இருக்கிறதுலாம் அப்படின்னா ஜம்ப் பண்ணி ட்ரெயின் போகும். அப்படிலாம் போகாது. என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கிராஸ் பண்ணும். ஆனா விட்டு போனதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதெல்லாம் விட்டு போயிருக்கு? இதுல விஷயங்கள் விட்டு போயிருக்கா? அப்ப விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். விஷயங்களை காட்டிலும், வெளியில இருக்கிற விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானது. அப்ப விஷயங்கள்ன்றத ஒண்ணு சேர்த்துக்கணும். அப்போ நம்ம டிராவல் பண்றது எப்படி சுவாமி டிராவல் பண்றோம்? இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா தூக்கத்துக்கு போகும்போது இதாங்க நடக்குது. டெய்லி நடக்குது. வேக்கப் ஆகும் போது இதே காரியத்தை தான் நம்ம பண்றோம். தூக்க போகும்போது என்ன பண்றோம்? முதல்ல எனக்கு கொஞ்சம் லைட் இருந்தாலும் பிடிக்காது. தூங்க போகும்போது நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல வெளியில இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன 0 வாட்ஸ் லைட் கூட எனக்கு இருக்கக்கூடாது. தூக்கம் வராது எனக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? எல்லா இந்திரிய விஷயங்களையும் ஷட் டவுன் பண்றேன். இயர்போன் போட்டிருக்கேன், ஹெட்போன் கழட்டி வச்சிடுறேன், ஆடியோவை கட் பண்ணிடுறேன், வீடியோ கண்ணுக்கு பாத்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன், வெளிச்சம் இல்லாம பாத்துக்கிறேன், இருட்டு டார்க் ஆக்கிக்கிறேன். அப்ப கண்கள் மூடிடுது, காதுகள் ஷட் டவுன் ஆகுது. ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா அது கூட எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதையும் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட், சாப்பிட்டுட்டே தூங்க முடியுமா? சாப்பிட்டு தூங்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா சாப்பிட்றத நிப்பாட்டிடுறோம். அப்போ என்ன பண்றோம்? முதல் ஸ்டெப் நம்ம தூங்க போகும்போது என்ன பண்றோம்? விஷயங்களை எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் பண்றோமா? எல்லாரும் பண்றோம். நல்லா படுத்துக்கோ.
கை கால் ஆட்டுறது எல்லாத்தையும் நிப்பாட்டு. அப்ப கர்மேந்திரியங்கள் எல்லாம் ஷட் டவுன். நல்லா பாத்ரூம் போயிட்டு யூரின் பாஸ் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அவுட் ஆயிட்டு தான் பெட்டுக்கு வரும். ஏன் அப்படின்னா நல்லா தெரியும், ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்துச்சுன்னா திரும்ப டிஸ்டர்ப் ஆயிடுமே அப்படின்னு. அப்போ இதெல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், தூங்குறதுக்கே போறோம். அப்ப விஷய தியாகம் நடக்குது. அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு விஷயத்தை கொடுக்காம இருக்கும் போதே மெதுவா மெதுவா என்ன ஆயிடுது, இந்திரியங்களும் ஷட் டவுன் ஆகுது. இந்திரியங்கள் ஷட் டவுன் ஆனோன்னு நமக்கு எங்க போகுது, விஷயங்கள் இந்திரியத்துல லயமாகும். இந்த இந்திரியங்கள் மனசுல லயமாகும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு, இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது. ஏன் அப்படின்னா அதுதான் இந்திரியங்களுக்கு காரணம். அப்ப அந்த இந்திரியங்கள் எங்க போய் ஒடுங்கும், தன்னுடைய காரணமா இருக்கிற இந்த மனசுல போய் ஒடுங்கும். ஒடுங்கின மாத்திரத்துல அந்த மனசுல அப்ப என்ன இருக்கும், எல்லா இந்திரியங்களோட சக்தியும் அந்த மனசுக்குள்ளார இருக்கும். அப்ப சொப்பனம் சம்பவிக்கிறது. சொப்பனத்தை பாக்குறோமா, சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இந்திரியங்கள் வெளியில இருக்கிற இந்திரியங்கள் இல்ல, அங்க வர இந்திரியங்கள் இருக்கு. அங்க கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் பாக்குது கேக்குது எல்லாத்தையும் அனுபவம் பண்ணுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆக 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 அந்த கனவும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நின்று போகுது சொப்பனமும். அந்த மனசு என்ன பண்ணுது, புத்தியில போய் லயமாகுது. அந்த புத்தியும் நமக்கு புத்தி தெரியறது இல்ல, புத்தி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 புத்திய லயமாயி நமக்கு தெரியலையே சுவாமி புத்தி இருக்கா அப்படின்னு, புத்தியும் அங்க இருக்கு. புத்தியில லயமானதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா டிராவல் பண்ணுது. புத்திக்கு அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்கு, புத்தி பராபுத்திக்கு யோ புத்தே பரதஸ்து சகன் இங்க சொல்லியிருக்கு. இங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, புத்தியை காட்டிலும் எது மேலானதோ ச ஆத்மா, அது ஆத்மாவாகும் சொல்லியிருக்கு. ஆனா நடுவுல ஸ்டேஷன் விட்டு போயிருக்கு சுவாமி. என்ன ஸ்டேஷன் விட்டு போயிருக்கு, நம்ம டைரக்டா புத்தி தூங்குனதுக்கு பிறகு நேரா ஆத்மாலியா போய் லேண்ட் ஆகிறோம். ஆத்மால லேண்ட் ஆகல. நமக்கு தூக்கம் எங்க சம்பவிக்குது அப்படின்னா அவ்யக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவித்யா, இக்னோரன்ஸ். இந்த புத்தி லயமாகிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம் சொல்லக்கூடிய அவ்யாக்கிருத்தம் சொல்லக்கூடிய அந்த காரண தத்துவம் சொல்லக்கூடிய அவித்யால போய் லயமாயிடுச்சு. அந்த அவித்யால லயமாயினதுக்கு பிறகுதான் நம்ம சொல்றோம் ஒன்னும் தெரியல அப்படின்னு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஏன் ஒன்னும் தெரியல அப்படின்னா அந்த அவ்யாக்கிருத்தம் அவ்யக்தம் சொல்லக்கூடியது மாயா தத்துவம் ஒரு ஷேடோ, இருட்டு. அந்த இருட்டுல போனதுனால நமக்கு என்ன தெரியலன்னா கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இருட்டுல போச்சு, ஒன்னும் தெரியல. கூட வந்து நம்ம என்ன சொல்றோம், நான் சுகமா தூங்கல நம்ம சொல்றோம். சுகத்துக்கு என்ன காரணம் சுவாமி, அங்க இருந்த சுகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல துக்கம் கொடுக்கறதுக்கான எந்த ஒரு வஸ்துக்களும் இல்லை. ஏன் இல்லை, நமக்கு துக்கம் எங்கிருந்து உண்டாகும், விஷயங்கள், இந்திரியங்கள், மனசு, அதுக்கப்புறம் புத்தி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுக துக்கத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இருக்கிற விஷய ஆப்ஜெக்ட். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் ஒண்ணு சுகம் வேணும் துக்கம் வேணும்னா ஏதாவது விஷயங்கள் வேணும், நல்ல ஆடியோ வீடியோ. இதெல்லாம் ஆடியோ வீடியோலாம் இருந்து டேஸ்ட் பண்ற ஃபுட் எல்லாம் இருந்தாலோட இந்திரியங்கள் இல்லைன்னா முடியாது. அப்ப இந்திரியங்கள் ஃபிட்டா இருக்கணும், விஷயங்கள் இருக்கணும், இந்திரியங்கள் இருக்கணும். இந்திரியங்கள் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, மனசு தெளிவா இருக்கணும், கனெக்ட் ஆகணும். அப்ப மனசு இருக்கணும். மனசு மட்டும் இருந்தா பத்தாது, பின்னாடி புத்தியும் இருக்கணும். இத்தனையும் இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு விஷயத்தோட சுகமும் துக்கமும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க. அப்ப இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த விஷயங்கள் இந்திரியத்துல லயமாச்சு, இந்திரியங்கள் மனசுல லயமாச்சு, மனசு புத்தியில லயமாச்சு, புத்தி என்ன ஆயிடுச்சு அந்த இருட்டுல போய் அவித்யால போய் லயமாயிடுச்சு. லயமானதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான எந்த விஷயங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான எந்த இன்ஸ்ட்ருமெண்டோ அந்த இடத்துல இல்ல. அதனாலதான் நம்ம சொல்றோம் ஒன்னும் தெரியல. என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றோம், சுகமா தூங்குன. அப்ப யாரு அப்படின்னா நான் இருக்கேன் அங்க. அந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா சுகஸ்வரூபம். நான் எப்படிப்பட்ட சுரூபம், சுகஸ்வரூபம். நான் கேட்கிறேன், அந்த தூக்கத்துல நீங்க இருந்தீங்களே எப்படி இருந்தீங்க, சுகமா இருந்தேன். என்ன சுகம் செய்யுது, என்ன சுகம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ல முடியுமா, என்ன சுகம் அங்க இருந்துச்சு. தூக்கத்துல டெய்லி காலையில வேக்கப்பாய் வெளில வரும், நான் இன்னும் தூக்கத்துல தான் இருக்கேன். இப்போ ஒரு பக்கம் தூங்கிட்டே இருக்கேன் நான்.
அப்ப தூக்கத்துல இருக்க சுகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சுகம்னு நம்மளால ஒரு வியாக்கியானம் பண்ண முடியுமா அப்படின்னா வியாக்கியானம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அது சொரூப சுகம், அது என்னுடைய சொரூபம், சச்சிதானந்தம் என்னுடைய சொரூபம். அப்ப டெய்லி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சுகமா தூங்குனேன்னு என்னையும் தெரியுது எனக்கு தூக்கத்துல, கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியவில்லைன்னு அவித்யால. இந்த அவித்யா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நானை மறைச்சு நிக்கிற ஒரு லேயர், அவ்வளவுதான். அது எப்படிப்பட்டதா இருக்கு, ஒரு ஷேடோ. டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே தத்துவபோதம் படிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹல்வாவை கவர் பண்ணி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர். நீங்க கடையில பாத்தீங்க அப்படின்னா ஹல்வா கொண்டு வந்துருவோம், கையில எடுத்துருவோம், எடுத்தது என்னது கையில எடுத்திருக்கோம். இந்த கிஃப்ட் பேக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹல்வாவை சின்ன சின்னதா பேக்கிங்ல சுருட்டி சுருட்டி வச்சிருப்போம். கரெக்டா எப்படி பேக்கிங் பண்றாங்கன்னே தெரியல, ரொம்ப மெலிசு ரொம்ப தின்னா இருக்கிற பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சிருப்போம். நீங்க எதை எடுப்பீங்க, ஹல்வாவை தான் எடுத்தீங்க. ஆனா ஹல்வாவை எடுத்து கடிக்கலாமான்னு கடிச்சு பாத்தீங்கன்னா நடுவுல என்ன தடுக்கும், அந்த லேயர் வந்து பிளாஸ்டிக் லேயர் தடுக்கும். இதே மாதிரி நம்ம டெய்லி தூக்கத்துக்கு போறோம், நம்ம எதை அடையிறோம்னு கேட்டீங்க அப்படின்னா புத்திய கிராஸ் பண்ணுனாவே யார் அடையும், ஆத்மாவை தான் அடைவோம். நம்ம தூக்கத்துல ஆத்மாவை தான் அடையிறோம், சுகமா தூங்குறோம். சுகம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சுகம் தான் நமக்கு கிடைக்குது. ஆனா நமக்கு நடுவுல என்ன இருக்கு, அந்த ஹல்வாவை மறைச்சிருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி என்ன இருக்கு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிக்க முடியல, டைரக்டா அனுபவம் பண்ண முடியல, நடுவுல ஒரு லேயர் தடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடைஞ்சாலும் கூட ஆத்மாவை அடையிறது இல்லை, நடுவுல ஒரு லேயர் இருக்கிறதுனால டெய்லி போய் முட்டிக்கிட்டு நம்ம நிக்கிறோம். எங்க, அந்த தூக்கத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவித்யா அவ்யாக்கிருதத்துல போய் நின்னுறோம், நின்று திரும்ப அங்க இருந்தே வெளியில வரும். அப்ப டெய்லி நமக்கு என்ன ப்ராசஸ், விஷயங்கள், இந்திரியங்கள், மனசு, புத்தி, புத்தியை கிராஸ் பண்ணா அவ்யாக்கிருதம், அவ்யக்தம், மாயா, அவித்யா, அதுல போய் நம்மளோட ஸ்டாப் ஆயிருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லய பிரக்கிரியால ஒரு சாதகன் என்ன பண்றான், நிதித்தியாசனத்துல, இப்ப நான் சொல்றதுலாம் நாளைக்கு உங்களுக்கு சுத்தியோட கட்டோபனிஷத்துல இருக்கிறது ஃபுல்லா சொல்ல போறேன், அதுக்காக இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் நிதித்தியாசனத்துல போய் உட்கார்றான். நிதித்தியாசனத்துல போய் உட்காரும் போது 18வது சாப்டர்லயும் 6வது சாப்டர்லயும் இந்த 2 பிரக்கிரியா சொல்ல போறோம். அப்ப என்ன பண்ண போறோம், ஒருத்தன் கண்ணை மூடி உட்கார்றான். தியானம் பண்றவங்க என்ன அதை என்ன பண்றாங்க, மெடிடேஷன் ஹால் என்ன இருக்கும், நீங்க ரமணாசிரமம் வந்தீங்கன்னா 2 மெடிடேஷன் ஹால் இருக்கு. மெயின் ஹால் ஒன்று இருக்கு, பெருசா இருக்கும். அது இல்லாம பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் ஒன்று இருக்கு. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமணாசிரமத்துக்கு உள்பக்கம் போய் உட்காரு. அந்த உள்பக்கம் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யாரெல்லாம் கொஞ்சம் சின்சியர் சாதகம் இருக்காங்களோ அவங்களாம் அங்கே போய் உட்காந்துருவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா போனோன்னு என்ன பண்றோம், கை கால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆசனத்துல உட்காடுறோமா, கையை வந்து பாத்தீங்கன்னா கைக்கு மேல ஒரு கைக்கு மேல வச்சுக்கிறோமா, காலை மடிச்சாச்சு, கையை மடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பேசுறது இல்லைல்ல இந்திரியங்கள், அப்ப கருமேந்திரியங்கள் எல்லாம் ஷட் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிறோமா, தியானம் பண்றவன் என்ன பண்ணுவான், கண்ணை திறந்துட்டா தியானம் பண்ணுவான், கண்ணை மூடிக்கிறோம். அப்ப கண்ணை மூடிக்கிறோம், சப்தங்கள் அந்த அந்த இடத்துல வந்து சைலன்ஸ், கீப் சைலன்ஸ்னு ஒரு போர்டே போட்டு வச்சிருப்பாங்க. உள்ளே கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே கீப் சைலன்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க, அங்கங்க கீப் சைலன்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா சப்தம் வந்தா மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்ப சப்தம் பண்ணும் போது தியானம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றோம் பாருங்க, தூக்கத்துக்கு நீங்க டெய்லி என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதே ப்ரிப்பரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷனுக்கு போகும்போதும் அதே காரியத்தை நம்ம பண்றோம். தூக்கத்துக்கு போகும்போது படுத்து தூங்குறோம், லயமாகறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ல உட்காரும் போது லயமாகல, ஸ்புரணம், பூரண ஞானத்தோட அவேர்னஸோட இருக்கணும். அப்ப தூக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லயம், தன்னை அறியாமல் போகுதல். மெடிடேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூரணமா அறிவோட ஒவ்வொன்றுத்தையா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போற. இது ஷட் டவுன் பண்ண 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 என்ன ஆகும், ஒவ்வொன்றா நடக்குது. இந்திரியங்களை லயம் பண்றோம், கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். மெதுவா 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 மெடிடேஷன்ல உட்கார்ந்தோன்னு முதல்ல இதாகாது. சில பேருக்கு 30-40 நிமிஷம் கூட ஆகலாம். நம்ம அதுக்குள்ள எந்திரிச்சிருவோம். உட்கார்ந்து வந்து சமாதி அபியாசத்துல இருக்கிறவன் என்ன பண்றான், முதல்ல ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு வெளியில என்ன விவகாரம் பண்ணமோ அந்த விவகாரத்தோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மனசுல இருக்கும். அப்ப மெதுவா 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 ஷட் டவுன் ஆகி வெளியில எது நடந்தாலும் கேட்காத அளவுக்கு இந்திரியங்கள் ஷட் டவுன் ஆகும்.
அதுக்கப்புறம் மனசுல வந்து தாட் ப்ராசஸ் போக ஆரம்பிக்கும். அந்த தாட் ப்ராசஸையும் பார்த்து 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 இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு சொல்லி சொல்லி மனசுல இருக்கிற தாட்டும் நிரோதமாகும். நிரோதமாகல புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எது புத்திக்கும் மனசுக்கும் என்ன விசேஷம் சொல்லியிருக்கேன்? எல்லாம் தாட்டு தான். எது சஞ்சலமா வேற வேற தாட்டா இருக்கோ அதுக்கு பேரு மனசுன்னு பேரு. எது சஞ்சலம் இல்லாம ஒரே தாட்டா இருக்கோ அதுக்கு பேரு புத்தின்னு பேரு. இதான் வித்தியாசம். இப்போ நீங்க கண்ண மூடி உட்காருங்கன்னா நிறைய தாட்டு, வெரைட்டியான தாட்டு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மனசு இருக்குன்னு அர்த்தம். எப்ப வெரைட்டியான தாட் எல்லாம் நின்று போய் ஒரே தாட் இருக்கோ அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு புத்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த புத்தியை தாண்டி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியை தாண்டும் போது நம்ம மெதுவா 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 பிராணனுக்கு வரும். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அதுக்கு என்ன பேரு? தூக்கத்துக்கு போகும்போது என்ன பண்றீங்க? புத்தியில இருந்து ஒன்னும் தெரியலன்னு போறீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துலயே என்ன இருக்கு? தூக்கத்துல எங்க போய் லயமாகிறோம் அப்படின்னு கேட்டா பிராணன்ல தான் லயமாகும். சுவாமி நீங்க அவ்வியக்தம் அவ்வியாக்கிருத்தம் மாயான்னு சொன்னீங்களே. ஆமா, அப்படியும் சொல்லலாம். அப்ப ரெண்டு விதமா சொல்லலாம். நான் தூங்கி போறது வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல போய் எல்லாம் லயமானா அதுக்கு தூக்கம்னு பேரு. இல்லைன்னா அவ்வியக்தம் அவ்வியாக்கிருத்தத்துல போய் லயமானா அதுக்கு பேரு தூக்கம்னு பேரு. அப்ப ஒரு சாதகன் உட்கார்ந்து தூங்கும் போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த புத்தி லயமாகும் போது என்ன ஆகும்? வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும். அந்த பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லயம் நடந்துகிட்டே போகும். அதுக்கப்புறம் அந்த பிராணன் தான் அவ்வியக்தம் அவ்வியாக்கிருத்தம்னு பேரு. பிராணனும் அந்த அவ்வியக்தம் அவ்வியாக்கிருத்தமும் ரெண்டும் ஒண்ணு. அது மாயா அம்சம். பிராணசக்தி பராதேவதா, அவதான் பராதேவதா, மாயா சக்தி. அந்த பிராணனையும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா தன்னிடத்துல லயம் பண்ணணும். கடைசி இது வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை தன்னிடத்துல லயம் பண்றதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா பிராணனை தன்னிடத்துல லயம் பண்றதுன்னு சொல்லலாம். அப்படி லயம் பண்ணதுக்கு பிறகு தான் தானா நிற்றல் எதுவோ அதுதான் சமாதி அப்படின்னு. அப்ப ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் பெருசு, இந்திரியங்களை காட்டிலும் மனசு பெருசு, மனதை காட்டிலும் புத்தி பெருசு, புத்தியை காட்டிலும் பெருசு எதுவோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷித் கொண்டு இந்திரியானினா என்னது? ஆச்சரியர் சொல்றாரு, ஸ்ரோத்ராதீனி, காது கண்ணு மூக்கு வாயெல்லாம் முதலியவைகள். எத்தனை? பஞ்ச, 5 மொத்தம். அதுக்கப்புறம் தேகத்துல என்னெல்லாம் இருக்கு? கை கால் மூக்கு வாயெல்லாம் இருக்கா? அதெல்லாம் என்னது? கர்மேந்திரியங்கள் 5. தேகம் சொல்லியாச்சு. ஸ்தூலம், தேகம் எப்படிப்பட்டது? ஸ்தூலம். அப்ப என்ன அர்த்தம்? இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம், இந்திரியங்களை காட்டிலும் வெளியில இருக்கிற இந்த தேகம் ஸ்தூலம். இந்திரியங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆனா தேகம் கண்ணுக்கு தெரியுது. அப்ப ஸ்தூலம் தேகம் ஸ்தூலம். பாஹ்யம் பரிச்சின்னம். இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது. இந்திரியங்கள் வெளியில தெரியல, உள்ள இருக்கு. எல்லாம் கண்ணு காது மூக்கு வாய்க்கு உள்ளார இருக்கு. இந்திரிய சக்தின்னு பேர். இந்திரியங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது, அது சக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் எப்படிப்பட்டதா இருக்கு? வெளியில இருக்கிறதா இருக்கு, லிமிட்டா இருக்கு. பரமஹம்சானந்தா தான் திருவண்ணாமலையில அவரோட குட்டியால இருந்து பாடம் எடுக்கிறேன். கேட்கிறவங்க ஸ்ரோதாக்கள்லாம் அவங்கவுங்க இடத்துல இருந்து லிமிட் ஆயிட்டோமா? தேசத்தினால லிமிட் ஆயிருக்கும். பாடி, இந்த பாடி அந்த பாடி இல்ல, அந்த பாடி இந்த பாடி இல்ல. அப்ப பாடி வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஆயிருக்கு. தேசம் காலம், நான் 1974க்கு முன்னாடி இல்ல, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சுக்கு அப்புறம் இருக்க மாட்டேன். அப்ப டைம் பவுண்ட் ஆயிட்டேன். இந்த தேகம் பவுண்ட் ஆயிடுச்சு, டைம் பவுண்ட். அப்ப தேச கால வர்த்தமானங்களால் என்ன இருக்கு? லிமிட் பண்ணப்பட்டதா பரிச்சின்னம் இந்த ஸ்தூல தேகம். அபேக்ஷிய. அப்ப இந்த ஸ்தூல தேகத்தை சார்ந்து பார்க்கும் போது, லிமிட்டா இருக்கிற இந்த ஸ்தூல தேகத்தை சார்ந்து பார்க்கும் போது இந்திரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? சௌக்ஷ்மியாத். சௌக்ஷ்மியன்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம தன்மை. கண்ணுக்கு தெரியல, இந்திரியங்கள் கண்ணுக்கு தெரியல. இந்திரியங்கள் இருக்கா? ஆமா இருக்கு, கண்ணு தெரியுதே, இருக்கு. கண்ணு இருக்கா? கண்ணு இருக்கு. காது இருக்கா? காது இருக்கு. மூக்கு இருக்கா? மூக்கு இருக்கு. வாய் இருக்கு. எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா கண்ணுக்கு தெரியுமா? இந்திரியங்கள் அதீந்திரியம்னு பேரு. பார்க்க முடியாது, இந்திரியங்களை பார்க்க முடியாது. அதீந்திரியம், இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. இந்திரியங்களை இந்திரியங்களால் பார்க்க முடியாது. கண்ணால காதை பார்க்க முடியாது. காதுல இருக்க இந்திரிய சக்தியை பார்க்க முடியாது. காது இது ஸ்தூல தேகங்க. நம்ம பார்க்கறதெல்லாம் ஸ்தூலம்.
கண்ணுன்றது இது கண்ணு இல்லை, இந்த கண்ணுல ரெக்டினான்னு சொல்றான். ரெக்டினா கூட இல்லை, ரெக்டினால ஒரு சக்தி இருக்கு, அதான் கண்ணு. நாக்குன்னு நம்ம சொல்றது நாக்கு இல்லை, நாக்குல இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி. அப்ப இந்திரிய சக்தியை வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் இல்லை. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மம், சௌக்ஷ்மிய. அப்ப ஸ்தூல தேகத்தை காட்டிலும் இந்திரியங்கள் ஒரு என்ன தன்மை இருக்கு, சூக்ஷ்ம தன்மை உடையவை. கூட என்னது அப்படின்னா அந்தர, அந்தரஸ்தத்துவ. அந்தரஸ்தத்துவன்னு என்ன அர்த்தம், உள்ளிருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஸ்தூல தேகத்துக்கு உள்ள இருக்கிறது. ஒன்னு சூக்ஷ்ம தன்மை, ரெண்டாவது உள்ளிருக்கும் தன்மை, மூணாவது என்னது அப்படின்னா வியாபகத்வாதி, வியாபித்வாதி. வியாபினா என்ன அர்த்தம், இந்திரியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தை காட்டிலும் அதிக இடத்துல இருக்கக்கூடியது, வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சக்தி, எல்லா தேகத்திலும் இந்திரியம் இருக்குல்ல. இந்த கண்ணுல என்ன இந்திரியம் இருக்கோ அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இந்திரிய சக்தியும் ஒரே சக்தி. அப்ப இந்திரியம் இந்த கண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயே மடங்கிருது, இங்கேயே அடங்கிருது, லிமிட் ஆயிருது. ஆனா இதுல இருக்க சக்தியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் கண்ணுல பாக்குறானோ அவன்கிட்டெல்லாம் அந்த இந்திரிய சக்தி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இந்திரியங்கள் ரொம்ப வியாபிச்ச தத்துவம். தேகம் தேகம் லிமிட் ஆயிருது. அப்ப மூணு தன்மைகள் இந்திரியங்களுக்கு சொல்றோம். தேகத்தை காட்டிலும் சூக்ஷ்மம், தேகத்தை காட்டிலும் உள்ளிருப்பது, அதுக்கப்புறம் தேகத்தை காட்டிலும் அதிகமாக வியாபிச்சது. இந்த மூன்று தன்மைகள் இருக்கு. அதனால இந்த தேகத்தை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா பரா, மேலானது எது அப்படின்னா அதான் சொல்றாரு, இந்த எல்லாத்தையும் அபேட்சிய பராணி, பரமானது. பரம்னு என்ன அர்த்தம், பிரகிருஷ்டாணி ஆகுகு பண்டிதாக, ரொம்ப மேலானவை என்று பண்டிதர்கள் சொல்கிறார்கள், ஞானி புருஷர்கள் சொல்கிறார்கள். முதல் ஸ்டெப். இந்த லோகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தை காட்டிலும் இந்திரியங்கள் உயர்ந்தது. ஏன் அப்படின்னா வெளியில இருக்கிற எல்லாமே, தேகத்திலிருந்து வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னது, பஞ்ச ஸ்தூல பூத்தங்கள்னு பேர். பஞ்ச பூத்தங்கள்ல இருந்து உண்டானது. அதே இந்திரியம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம பூத்தங்கள் சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள்ல இருந்து உண்டானது. அப்போ தன்மாத்திரைகள் தான் பஞ்சபூத்தங்களுக்கு காரணம். அப்போ விஷயங்கள் வெளியில எடுத்துக்கிட்டோம்னா தேகமும் வெளியில இருக்கக்கூடிய இந்த லோக்கமும் என்னது பஞ்சபூத்தங்கள். இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூத்தங்களுக்கு காரணமா இருக்கின்ற தன்மாத்திரைகள். அப்போ உயர்ந்தது தானே, சூக்ஷ்மம் தானே. காரணம் எப்பவுமே காரியத்தை காட்டிலும் உயர்ந்தது. முதல் ஸ்டெப். இரண்டாவது ததா, அது போலவே இந்திரியேபிய பரம் மனஹ, அதை காட்டிலும் இந்திரியங்களை காட்டிலும் என்ன பெருசு, காரியம். இந்திரியங்களும் காரியம். இந்திரியங்களை காட்டிலும் மனசு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மேலானது. மனசுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு பேரு, மனசு தத்துவத்துக்கு பேரு பிரம்மான்னு பேரு. பக்கத்துல யாராவது எழுதிக்கிறதா இருந்தா எழுதிக்கலாம். மனசுன்றது என்னது, பிரம்மா. பிரம்மாட்ட இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச சூக்ஷ்ம பூத்தங்கள் உண்டாச்சு. பஞ்ச சூக்ஷ்ம பூத்தங்கள்ல இருந்துதான் பஞ்ச ஸ்தூல பூத்தங்கள், இந்த உலகம் உண்டாச்சு. அடிச்சா அப்ப பிரம்மாட்ட இருந்துதான் இந்திரியங்கள்னா யார் தெரியுங்களா, இந்திரியங்களை டெக்னிக்கலா நம்ம தேகத்துல சொல்லும் போது இந்திரியங்கள், இந்திரிய சக்தின்னு சொல்றோம். இதையே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சக்தியா சொல்லும் போது தேவதைகள்னு பேர். அப்ப பிரம்மான்னு சொல்லக்கூடிய மனசுல இருந்து இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய தேவதைகள் உண்டாயிற்றுன்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா மனசுன்ற தத்துவத்திலிருந்து பஞ்ச பூத்தங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், சூக்ஷ்ம பூத்தங்கள் உண்டாச்சுன்னு சொல்லலாம். தேவதைகள்ட்ட இருந்துதான் மனிதர்கள் உண்டானாங்க, இந்த ஜெகத்து உண்டாச்சுன்னு சொல்லலாம். இல்லைன்னா தன்மாத்திரைகள்ல இருந்து இந்த ஸ்தூல ஜெகத்து உண்டாச்சுன்னு சொல்லலாம். ஆயிடுச்சா, மூணு. அப்ப பஞ்சபூத்தங்கள், பஞ்சபூத்தங்கள்ல இருந்து தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகளுக்கு மேல மனசு தத்துவம், மனசு தத்துவம் தான் பிரம்மா. அப்போ மனசு எப்படிப்பட்டது, ஆச்சாரியர் மனசுக்கு லட்சணம் சொல்றாரு. மனஹ இல்லது ததா இந்திரியேபிய பரமனக, அது போலவே இந்திரியங்களை காட்டிலும் மனம் பெரிதானது. மனசுனா என்னது, சங்கல்ப விகல்பாத்மகம். இதான் லட்சணம். சங்கல்ப விகல்பாத்மகம். ராம் 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 சொல்லணும்னு உட்காருவோம், நம சிவாய நம சிவாய சொல்றோன்னு உட்காரணும். உட்கார்ந்த மாத்திரத்துல நம்ம சங்கல்பம் பண்ணோம், 108 ஜபம் பண்ண போறேன், ராம் 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 சொல்லணும் அப்படின்னு
உட்கார்ந்து மாத்திரத்துல ராம் 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 ராம். அந்த கிருஷ்ணர் கூட ராமரோட அவதாரம் தான் சொல்றாங்கன்னு அப்படின்ட்டு போயிடும், கிருஷ்ணருக்கு போயிடும். இந்த கிருஷ்ணரும் யசோதா வந்து கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டு இருப்பாங்கன்னு யசோதாவுக்கு போயிடும். ராம் 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 ராம்னு கிருஷ்ணருக்கு போய், கிருஷ்ணர் வந்து யசோதா போய், யசோதா வந்து யாரு, அவங்க அப்பா அம்மா யாரு அப்படின்னு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிரவச்சன கர்த்தா ஏதோ சொன்னாரு, இன்னும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு போயிடும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ராம் 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 சங்கல்பம் பண்ணீங்க, நீங்க தானே சங்கல்பம் பண்ணீங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணணும்னு. அப்ப ஜபம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு உட்கார்ந்தா அது ராம் ராம் சொல்லி சொல்லி நடுவுல வெளியில எல்லாம் போயிடுது. அப்ப என்ன அர்த்தம், அதுக்கு பேரு விகல்பம்னு பேர். நீங்க சங்கல்பம் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா வேற எதையாவது ஒரு தாட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் விகல்பம்னு பேர். அப்ப மனசுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கல்பம் பண்ணும் விகல்பம் பண்ணும். அப்ப என்ன அர்த்தம், ஒரே தாட் இருக்காது. ஒரு தாட் இல்லாம வேவரிங்கா இருக்கிறது எதுவோ அந்த வேவரிங்கான தாட்டுக்கு பேரு மனசு. எடுச்சா? அப்போ அதுக்கு அடுத்தது எம் அந்த ததா, அது போலவே மனசக தூ பராபுத்தி, மனதை காட்டிலும் மேலானது புத்தி. மனதை காட்டிலும் மேலானது புத்திக்குன்னா என்ன அர்த்தம், புத்திக்கு லட்சணம் என்ன சுவாமி, நிச்சயாத்மிகா புத்தி. இதான் லட்சணம், ஹைலைட் பண்ணி வச்சுங்க. சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ லட்சணம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நிச்சயாத்மிகா புத்தி. புத்தினா என்னது, நிச்சயம். ராம் 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 ஒரு 15-20 நிமிஷம் மனசு வந்து பாத்தீங்கன்னா ராம் ராம் கிருஷ்ணா அது இதுன்னு எங்கேயாவது வேற வேற தாட்டு போகும். அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு மெதுவா 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 செட்டில் ஆகி மனசு என்ன பண்ணும், மெதுவா ராம் 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 தொடர்ந்து ஒரே தாட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் தான் நிச்சயாத்மிகா. நிச்சயாத்மிகனா சாலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க போலாமா வேணாமா போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மனசு. எப்ப நீங்க வந்து போலாம் அப்படின்னும் இல்ல போக வேணாம் அப்படின்னும் சாலிடா ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு பேரு புத்தி. புரியுதா உங்களுக்கு? வீட்டை பூட்டினா இல்லையான்னு தெரியலையே, மாடிப்படி இறங்கிடணும். வீட்டுல இருந்து கிளம்பி கீழே இறங்கினதுக்கு பிறகுதான் தெரியும் வீட்டை பூட்டினா இல்லையா, பூட்டினாடா இல்லையா, பூட்டினா சஞ்சலமா இருக்கா. அப்படி சஞ்சலமா இருந்தா அதுக்கு என்ன பேரு, மனசு. ஜி பூட்டினஜி அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு அப்படின்னா சாலிட். அப்போ அந்த சாலிடா இருக்கிற தாட்டுக்கு பேரு புத்தி, சஞ்சலமா இருக்கிற புத்திக்கு பேரு மனசுக்கு, தாட்டுக்கு பேரு மனசு. ஒரே தாட்டு தான். இந்த இந்த மனசை காட்டிலும் புத்தி மேலானது. மேலானது மேலானது மேலானதுன்னு சொல்லும் போதெல்லாம் 3 விஷயங்களை கொண்டு வரணும். என்னது, சூக்ஷ்ம தன்மை, அப்புறம் உள்ளிருக்கும் தன்மை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்ச தன்மை. விஷயங்களை ஸ்தூல பூத்தங்களை காட்டிலும் விஷயங்களை காட்டிலும் சூக்ஷ்ம பூத்தம்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் 3 விஷயங்கள் வந்துடும். தன்மாத்திரைகள் உயர்ந்தது. எப்படி உயர்ந்தது, உயர்ந்ததுன்னா என்ன அர்த்தம், சூக்ஷ்மமானது, உள்ளிருப்பது, வியாபிச்சது. தன்மாத்திரைகளை காட்டிலும் அதுக்கு காரணமா இருக்கிற மனசு உயர்ந்தது. எதனால, மனசு இந்திரியங்களை காட்டிலும் சூக்ஷ்மமானது, இந்திரியங்களுக்கும் உள்ளிருப்பது மனசு. அதை காட்டிலும் மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை காட்டிலும் வியாபிச்ச தத்துவம். அடுத்து மனதை காட்டிலும் புத்தி உயர்ந்தது. எப்படி உயர்ந்தது, மனதை காட்டிலும் புத்தி வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமானது, மனதிற்கும் உள்ளிருப்பது, அதுக்கப்புறம் மனதை காட்டிலும் அதிகமான இடத்துல வந்து வியாபிச்சிருப்பது, அதனால உயர்ந்தது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தகார், அது போலவே யக சர்வ திருஷ்யேபியோ புத்தி அந்தேபியா, யாரெல்லாம் புரிஞ்சா போதும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ததா, அது போலவே யக எந்த தத்துவமானது, சர்வ திருஷ்யேபியோ புத்தி அந்தேபியா அபியந்தர எந்த தத்துவமானது எல்லா திருஷ்யங்களுக்கும், திருஷ்யம்னா என்ன அர்த்தம், நான் விஷயத்தை பார்க்கிறேன், விஷயங்கள் எல்லாம் வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் திருஷ்யம். இந்த தேகம் திருஷ்யம். எங்க இருந்து பாத்தீங்க, இந்திரியங்கள்ல இருந்துகிட்டு கண்ணால இந்த தேகத்தை பார்த்தேன், கண்ணால இந்த உலகத்தை பார்த்தேன். அப்ப திருஷ்யமா, இந்த உலகம் திருஷ்யம், இந்த தேகமும் திருஷ்யம். இதுக்கு அடுத்தது மனசுல இருந்துகிட்டு நான் என்ன பண்றேன், என் கண்ணையும் காதையும் மூக்கையும் பார்க்கிறேன். இப்போ எனக்கு ஒரு காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்ச நாள் சொன்னேன்ல காது கேட்கல, ஒரு காது கேட்கல, காது கேட்கலன்னு. இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா.
ஏதோ பிராரப்தம் ஏதோ மாறி போச்சு போல இருக்கு. காது நல்லா கேக்குது. அப்ப காது கேக்குதுன்னு நான் எப்படி சொல்றேன்? மனசுல இருந்துகிட்டு என் காது கேக்குது, இன்னைக்கு கண்ணு நல்லா பிரைட்டா இருக்கு, நேற்று ஒரு மாம்பழம் சாப்பிட்டேன், நேற்று நைட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. நான் இன்னைக்கு காலையில கிளாஸே இருக்காதுன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா நல்லா கண்ணு தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? சுகர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு, நல்லபடியா செட்டில் ஆயிருக்கு போல இருக்கு. இல்லைன்னா நேரம் கண்ணுலாம் பூச்சி பறக்கும். இப்ப நான் நல்லா தெளிவா தெரியுது. எங்க இருந்து சொல்றேன்? கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது, காது மந்தமா போச்சு அப்படின்னு எதை வச்சு சொல்றேன் நானு? மனசுல இருந்துகிட்டு இந்திரியங்களை பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அப்ப என்ன அர்த்தம்? இந்திரியங்கள் திருஷ்யம் ஆயிடுது, மனசு திரஷ்டாவாயிடுது. அதுக்கப்புறம் மனசையும் நான் பாக்குறேன். என் மனசு ரொம்ப நல்லா இருக்குச்சு, இப்போ ரொம்ப பிரசன்னமா இருக்குன்னு சொல்றேன். ஐயோ என் மனசு வந்து சஞ்சலமா இருக்குன்றேன் சொல்றோம்ல, டிப்ரெஸா இருக்குன்னு சொல்றோம். அப்ப சொல்றோம், அப்ப நான் எங்க இருந்து சொல்றீங்க? புத்தியில இருந்துகிட்டு மனசை நம்ம பார்க்கிறோம். அப்ப மனசு திருஷ்யம் ஆயிடுது, புத்தி வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவாயிடுது. அதுக்கப்புறம் புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா என் புத்தி ரொம்ப இப்ப ஷார்ப்பா இருக்கு, என் புத்தி மந்தமா போச்சு அப்படின்னு நான் சொல்றேன். எங்க இருந்து சொல்றேன் அப்படின்னா திரஷ்டாவா இருக்கிற நான்ல இருந்து சொல்றேன். ஆயிடுச்சா? அப்போ விஷயங்கள் திருஷ்யம், இந்திரியம் திரஷ்டா, இந்திரியங்கள் திருஷ்யம், மனசு திரஷ்டா, மனசு திருஷ்யம், புத்தி திரஷ்டா, புத்தி திருஷ்யம். எது திரஷ்டா? நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எது திரஷ்டா. அப்போ இதுதான் இங்க ஆச்சரியம் சொல்றேன். எது வரைக்கும் திருஷ்யங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ திருஷ்யேபியோ, எல்லா திருஷ்யங்களும். எங்க எது வரைக்கும் திருஷ்யம்? விஷயத்துல ஆரம்பிச்சு புத்தி வரைக்கும் இருக்கிற எல்லாமே என்னது? திருஷ்யங்கள். இது எல்லாத்துக்குள்ளையும் புத்தி அந்தேபியக, புத்தி முடிய இருக்கிற எல்லாத்திலையும் அபியந்தர, அபியந்தரகன என்ன அர்த்தம்? அதுல எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறது எதுவோ அது யாரு? எம் தேகினம் இந்திரியாதிபிகி ஆசிரேகி யுக்தா. எவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த தத்துவமானது இந்த தேகத்திலையும் இந்த இந்திரியத்திலையும் என்னது ஆசிரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோ. நீங்க எங்க இருக்கீங்க? நான் நான் சொல்றோம்ல, நான் எங்க இருக்கேன்? கேனோபனிஷத் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ வருது. மந்திரம் வந்து இந்த ஆத்மாவை பத்தி பேசும்போது சொல்லுது. யாரு? நான் பார்க்கிறவன். எங்க இருந்து பார்க்கிறோம்? நான் எங்க இருக்கேன்? என்னோட இடம் எங்க? ஜி நான் கண்ணால பார்த்தேன் ஜி சொல்றோமா? நான் கண்ணால பார்த்தேன் ஜி, நான் காதால கேட்டேன் ஜி, நான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி நான் பார்த்தேன், அது இனிப்பு, அது உப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நான்ன்றது எங்க இருக்கு? அப்ப நான் கண்ணால பார்த்தேன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்குள்ளார நான் இருக்கேன். நான் காதால கேட்டேன் அப்படின்னா காது நான் இல்லை, காதுக்குள்ளார நான் இருக்கேன். கண்ணு நான் இல்லை, கண்ணுக்குள்ளார நான் இருக்கேன். கண்ணு என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட், என்னோட விண்டோ. நான் என்ன பண்றேன்? அந்த விண்டோ ஓபன் பண்ணி பார்க்கிறேன். நான் வேற, விண்டோ வேற. இந்த காது வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவர் தான். இந்த ரிசீவர் மூலமா கேட்கிறவன் யாரு? நான் கேட்கிறேன். இந்த டேஸ்ட் வந்து இந்த நாக்கு மூலமா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். இந்த நாக்குக்கு உள்ளார நான் இருக்கேன், இந்த ஸ்கின்னுக்கு உள்ளார நான் இருக்கேன், ஸ்கின்னை டச் பண்றது எல்லாத்தையும் நான் அறியறேன். இந்த இந்திரியங்கள் எல்லாத்துக்குள்ளாரையும் நான் இருக்கேன். கூட வந்து மனசு மூலமா நான் சிந்திக்கிறேன். யாரு மனசுல இருக்கா? நான் மனசால சிந்திக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மனசுக்குள்ளார நான் இருக்கேன். மனசு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். புத்தியினால நான் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்றேன், சங்கல்பம் பண்றேன். அதனால புத்தி எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். பிராணன் மூலமா நான் பிராணனம் பண்றேன், சுவாசத்தை வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்றேன். நான் பிராணனுக்கும் உள்ளார, பிராணனுக்கு வேறாக இருக்கிறேன். அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகினம். இந்த தேகின யாரு? நான் சொல்லக்கூடிய தேகத்தை உடையவன். இது ஒரு வீடு எனக்கு. இந்த தேகம் ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ளார இருக்கிற நான் தேகின்னு பேரு, எனக்கு பேரு. தேகத்தை உடையவன் யாரு? தேகி. அந்த தேகியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் எப்படி இருக்கேன்? இந்திரியாதிபிகி ஆசிரயி. நான் என்ன பண்றேன்? இந்திரியங்களை சார்ந்து இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆசிரயி யுக்தகா காமோ, அந்த இந்திரியங்களோட சேர்ந்து இருந்துகிட்டு, யுக்தகனா கூடி, இந்திரியங்கள் மனசு புத்தி இது எல்லாத்தோட கூடி. ஆனா கூடி இருக்கிறதுனால நானும் இதுவும் ஒன்னாயிர முடியாது. நான் வீட்டுக்குள்ளார இருக்கேன், வீட்டுல தானே நான் இருக்கேன். வீட்டுக்குள்ளார இருக்கிறதுனால வீடும் நானும் ஒன்னாயிட்டமா? வீட்டுக்குள்ளார இருக்கேன், ஆனா வீடு வேற, நான் வேற.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது இந்த தேகத்துல இருக்க, இந்திரியத்துல இருக்க, இந்திரியங்களோட கூடி இருக்க, தேகத்தோடு கூடி இருக்க, இருந்தாலும் கூட வந்து நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இது வேறாதான் இருக்கேன். காமோ ஞான ஆவரண துவாரேன மோகயதி. அப்படி இருக்கிற என்ன ஆச்சு தெரியுங்களா? வேற தானே. அப்ப இதுக்கு வீட்டுக்கு எது நடந்தாலும் நமக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் இருக்க கூடாது இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், என்னன்னா இதோட சிங்காய் இருக்கும். ஏன் சிங்க் ஆயிட்டோம் தெரியுங்களா உங்களுக்கு? ஆச்சரியர் சொல்றாரு காமோ. இதுக்கு என்ன காரணம்? காமம். இந்த காமம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவ்வளவு நேரம் நான் வந்து திரஷ்டா திருஷ்யம்னு பிரிச்சு உங்களுக்கு சொன்னேன்ல, புரியுதா? ஆமா புரியுது சுவாமி. புரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளால விலக்கி இருந்து பார்க்க முடியல. நான் திரஷ்டா, இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு விலகி இருந்து பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா காமம் நமக்குள்ளார இந்திரியத்துல காமம் இருக்கு, மனசுல காமம் இருக்கு, புத்தியில காமம் இருக்கு, சித்தத்துல வாசனை இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஞான ஆவரண துவாரேன மோகயதி. ஞானம், நம்மளுடைய ஞானம் இருக்குல்ல, இப்ப கேட்டது ஞானம் தானே. திருஷ்ய விவேகம் ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்கீங்க எல்லாரும், நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஆத்மானா என்னன்னு 2வது சாப்டர்ல சொல்லியாச்சு. ஞானம் இருக்கு சுவாமி, நான் கேட்டேன் சுவாமி, மனசுல சிந்திச்சேன் சுவாமி, புத்தியில நல்லா நிச்சயமும் பண்ண சாமி, இருந்தாலும் நான்ல நிக்க முடியல சாமி. ஏன் அப்படின்னா இந்த ஞானத்தை மறைச்சுக்கிட்டு இந்த காமம் என்ன பண்ணுது, ஞானத்தை மறைச்சுக்கிட்டு நம்மளை எல்லாத்தையும் மோகயதி என்ன பண்ணுது, மோகத்தை அடைய பண்ணுது. இது உக்தம், இந்த விதமா சொல்லப்பட்டது. ச புத்தேகே திரஷ்டா பரமாத்மா. அந்த புத்தியை காட்டிலும் அப்ப யார் மேலானவன்? அந்த புத்தியை காட்டிலும் மேலானவன் அவன்தான் பரமாத்மா, திரஷ்டான்னு சொல்லப்படுகின்றான். ரொம்ப ரேரா பகவத்கீதையில திரஷ்டான்ற பதம் அதிகமா யூஸ் பண்ணல. இப்ப ஆச்சரியர் யூஸ் பண்றார், இதை ஹைலைட் பண்ணீங்க. திரஷ்டாதான் பரமாத்மா, பார்ப்பவன் தான் பரமாத்மா. அந்த பார்ப்பவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, பார்ப்பவன் புத்தியோட இணைஞ்சிடறான், சங்கல்பம் பண்றான், மனசோட இணைஞ்சிடறான், இணைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறான், இந்திரியங்களோட இணைஞ்சி விஷயங்கள்ல பிரவൃத்தி பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப என்ன ஆயிடுறான், சம்சாரி ஆயிடுறான். அப்ப இதுல இருக்கிறது எல்லாத்துலயும் நான் வேற இது வேற, நான் வேற இது வேற பிரிச்சு இது திருஷ்யம் இது திருஷ்யம்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சு இந்த காமங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிக்கிட்டே வந்து தான் தானா நின்னா அதுதான் மோட்சம், அதுதான் பரமாத்மாவை தரிசனம் பண்றது. நான் தான் பரமாத்மா. எப்ப நான் சம்சாரி ஆகிறேன், இந்த எல்லாத்தோடைய சிங்க் ஆயிட்டேன் அப்படின்னா சம்சாரி. இது எதோடையும் சிங்க் ஆகாம அசங்கமா தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னா நான் திரஷ்டாவா நிக்கிறேன்னா நான் தான் அனுபூதிமானா ஆயிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களையும் மனதையும் புத்தியையும் கண்ட்ரோல் பண்ணாம என்ன பண்ண முடியாது, ஆத்மானுபூதியை அடைய முடியாதுன்னு புரியுது. நாளைக்கு மீதி என்னமோ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसिस्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतं एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. ओम श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ओम புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஞானம் இருந்தாலும் காமம் என்னாகும், மூடி மறைச்சிரும் ஞானத்தை.
ஞானத்தோட பலன் கிடைக்கவே கிடைக்காம போயிடும். ஹரி ஓம். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.